இன்றைக்கு நின்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தி வைத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனமாக லூக்கா 18ஆம் அதிகாரம் அதன் 39ஆம் வசனத்தில் இயேசு செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அநேக வேளைகள்ல அநேக நேரங்கள்ல நீங்க அநேக இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். ஒரு சிலருக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஒரு சில தேவைகளை முன்வைத்து அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இயேசு நின்று அவர் செய்யற 3 விஷயத்தை நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். 1, அவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். இயேசு நின்று இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பை தருகிறார். இயேசு நின்று அவர் உங்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசுவை யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா அவரை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அவர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நின்று அவர் அதிசயங்களை செய்வார். யாருமே செய்ய முடியாத உதவியை அவர் உங்க வாழ்க்கையில நின்று செய்வார். அவர் யாருமே பேச எனக்காக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் நின்று இன்றைக்கு உங்களுக்காக பேசுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.